தமிழ் மொழியில் அல்லாஹ்வுடைய வேதத்தை கையிலே வைத்திருக்கிற காலம் இந்த காலம். இன்றைக்கு வருகிற இளைய தலைமுறையினர்கள் நேரடியாக அல்லாஹ்வுடைய ஆயத்தை படிக்கக்கூடிய வசதி வாய்ப்பு. இன்றைக்கு இருக்கக்கூடிய தலைமுறையினர்கள் நேரடியாக ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள் அடங்கிய ஹதீசுகள். புகாரி 7 பாகம் வெளிவந்து விட்டது, முஸ்லிம் 4 பாகம் வெளிவந்து விட்டது, திருமதி முழுமையாக வெளிவந்து விட்டது, இப்னு கசீர் குர்ஆனுடைய விளக்க உரை 3 பாகம் வெளிவந்து விட்டது. மீதமுள்ள பாகங்கள் அசூர வேகத்தில் தமிழாக்கம் நடந்து கொண்டிருக்கிறது. அப்படியானால் இன்றைக்கு இருக்கிற பள்ளி பருவம் முடித்து இளமை பருவத்தில் இருக்கிற உங்களுக்கு கிடைக்கிற இந்த ஒரு பொற்காலம் உண்மையிலேயே அல்லாஹ் உங்களுக்கு வழங்கிய மிகப்பெரிய ஒரு பொற்காலம். அது நீங்களாக கம்ப்யூட்டர் என்றும் இணையதளங்கள் என்றும் சாதாரண மொபைல் போன்களிலே எல்லாம் இன்றைக்கு இஸ்லாமிய பிரச்சாரம் செய்கிற ஒரு காலகட்டத்தில் நீங்கள் எல்லாம் இருக்கிறீர்கள். இந்த காலத்தை இழந்தால் நீங்கள் விரும்பினால் கூட முதிய வயதில் உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. சகோதர சகோதரிகளே, உங்களுடைய அந்த ஒட்டுமொத்த அந்த இளமையை, உங்களுடைய ஒட்டுமொத்த அந்த திறமையை ஒருமுகப்படுத்தி இந்த உலகத்தில் அநியாயங்கள் புரிய, அக்கிரமங்கள் புரிய, தீவிரவாத செயல்பாடுகளில் உங்களை ஊக்குவிக்க, பாவமான காரியத்தை செய்ய தூண்ட, உங்களை ஒட்டுமொத்தமாக பயன்படுத்த எல்லோரும் கழுகு பார்வை பார்த்துக் கொண்டிருக்கிற காலம் இந்த காலம். இந்த அருமையான இந்த பொற்காலத்தை வீணடித்து விடாதீர்கள். இழந்தால் திரும்ப கிடைக்காது. ஒரு 60 வயது 70 வயது உள்ள பெரியோர்களை சந்தித்து பாருங்கள். உடல் தளர்ந்து விட்டது, பலகீனம் அடைந்து விட்டது. உங்களால் உங்களை போன்று ஓடிச்சாடி எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. பலகீனத்தை வெளிப்படுத்துகிற காலம் அந்த காலம். ஆகவே இளமை பருவத்தை வீணடித்து விடாது.